ஹாய்! இன்னைக்கு நம்ம ஒரு கேம் பார்க்க போறோம். பேஸ்ட் ஆன் சிசிலியன் அண்ட் இது வந்து கார்போவ் அண்ட் கார்ச்னாய் விளையாடினது. ஸோ ஸ்ட்ரெயிட்டா கேம்குள்ள போகலாம். E4 C5 knight of 3 E6. ஸோ சிசிலியன் விளையாடுறாங்க. D4 pawn into D4 knight into D4 knight F6 knight C3 and now D6. ஸோ இது ஸ்கிவனிஞ்சன் செட்டப். இப்போ வந்து ஒயிட் பிஷப் E2 போறாங்க. பிஷப் E7 bishop E3 A6 F4. ஸோ ஜென்ரலாக ஸ்கிவனிஞ்சனில் இந்த F4 G4 அட்டாக் ரொம்ப காமன். ஸோ அதை தான் ஒயிட் பண்ண பார்க்குறாங்க. குயின் C7. ஸோ டைரெக்டாகவே ஒயிட் G4 புஷ் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஓப்பனிங் தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கிங் சென்டரில் வச்சுட்டு ஃப்ளாங்ஸில் வந்து பான்ஸ் புஷ் பண்ணுறது அவ்வளோ சரியில்லை. ஸோ எப்போ அந்த மாதிரி நடக்குதோ ஒயிட் அன்கேசல்டாக சென்டரில் இருக்கும் போது இப்போ வந்து சென்டரில் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக் இங்கே வந்து D5 விளையாடுறாங்க. ஸோ pawn into D5 pawn into D5னா E5 ஓப்பன் ஆகிடும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு E4 ஸ்கொயர் கிடைக்குது. இந்த பான்ஸ் கொஞ்சம் ஹேங்கிங்காக இருக்கும். அதனால இங்கே ஒயிட் வந்து E5 விளையாடுறாங்க. ஸோ E5க்கு நம்ம பின்னாடி வர்றதுல பெருசாக பயன் இல்லை. அதனால நம்ம நைட் E4னு முன்னாடி போகிறோம். நைட் into E4 pawn into E. ஸோ இப்போ ஒயிட் H4 விளையாடுறாங்க. ஸோ இன்னுமே கேஸ்லிங் பண்ணாமல் அவங்க வந்து பான்ஸை மட்டுமே புஷ் பண்ணுறாங்க. ஸோ இது கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்குது. ஸ்டில் அது எதுவுமே பண்ணாது அன்லெஸ் நம்ம ஏதாவது வீக்னஸ் பண்ணுற வரைக்கும். இப்போ பிளாக் கேஸ்லிங் பண்ணுறோம். ஸோ கார்ச்னாய் ரொம்ப தைரியமாக வந்து கேஸ்லிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த பான்ஸால் மட்டுமே புஷ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுனால செக்மேட் பண்ண முடியாது. பீசஸுமே அவங்களுக்கு ஆக்டிவாக இருந்து அட்டாக் பண்ணாதான் ப்ராப்ளம் ரியலிஸ்டிக்காக வரும். இது வரைக்குமே ஆக்சுவலாக கேம்ஸ் விளையாடிருக்காங்க. அண்ட் ஒயிட் இங்கே G5 விளையாடுறாங்க. ஸோ பிளாக் இங்கே பயந்துருந்தா நம்மளோட ஜென்ரல் ரிஃப்ளெக்ஸ் வந்து பானை புஷ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி தான் யோசிப்போம். பட் பிளாக் வந்து அவரோட டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ரூக் D8 வைக்கிறோம். ஸோ ஓப்பன் ஃபைல் E4ல் ப்ரெஷர் பண்ணுறோம். ஆல்சோ இன்கேஸ் ஏதாச்சும் அட்டாக் வரும்போது பிஷப் F8னு புல் பேக் பண்ணி நம்ம G7 சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஒயிட் இங்கே வந்து C3ன்னு வச்சு நைட்டை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்னும் இந்த பீசஸ் எதுவுமே டெவலப் பண்ணல. ஸோ பிளாக் நைட் C6 வைக்கிறோம். குயின் D2. இப்போ பிளாக் பிஷப் C5 விளையாடுறாங்க. ஸோ D4 மேலே இன்னும் ப்ரெஷர் அதிகமாகுது. இப்போ ஒயிட் வந்து H5 போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் G6 வைக்கும் போது நமக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக அட்டாக் வரும். ஸோ ஜென்ரலாக இந்த பொசிஷனில் ஒன்ஸ் அகேன் நம்ம ரொம்ப பயப்படுவோம். பட் ஸ்டில் பீசஸ் எதுவுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாததுனால நம்ம கொஞ்சம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அண்ட் பாசிவ் பீசஸை விட ஆக்டிவ் பீசஸ் நல்லாவே டிஃபெண்ட் பண்ணும். அதனால பிளாக் இங்கே பிஷப் D7 டெவலப்மெண்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ பிஷப் G4 தென் பிஷப் E8. ஸோ நம்ம இங்கே பின்ன வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆல்சோ இந்த பிஷப் டிஃபென்ஸுக்கு போயிடுச்சு. நம்ம இந்த பிஷப்பையும் டெவலப் பண்ணி டிஃபென்ஸுக்கு கொண்டு போனதுனால ஃபியூச்சர் பீசஸ் வச்சு விளையாடலாம். G6. இப்போ ஸ்டில் இங்கே G into F7 வருது, G into H7 வருது. ஸோ அட்டாக் நடந்துட்டு இருக்கு. பிளாக் வந்து இங்கே குயின் A5 போடும். ஏன்னா நம்மளோட பிளான்ல நம்ம ஸ்டில் ஃபோக்கஸ்டாக இருக்கும். இப்போ நைட் into D4 அடிச்சுட்டு pawn into D4 அடிக்கும் போது பிஷப் B4 இந்த பின்ல வந்து நம்ம இந்த குயினை கேப்சர் பண்ணிடலாம். இதனால குயின் A5 போடும். pawn into H7. இங்க pawn into H7ம் அடிக்கலாம். pawn into H7க்கு நம்ம king into H7ம் அடிக்கலாம். ஆர் king H8 கூட நம்ம போகலாம். ஸோ தட் இந்த பானோட ஷேடோஸ்லேயே கிங் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் H6 வச்சா நம்ம G6 வச்சுக்கலாம். ஸோ அவங்க குயின் F2 குயின் H4 கொண்டு வரும்போது நம்ம பிஷப் E7ன்னு இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுவோம். அவங்க G into H7 கேம்ல அடிக்கல, G into F7 அடிக்கிறாங்க. இப்போ பிஷப் into F7. ஆப்வியஸாக பிஷப்பை தான் நம்ம அடிப்போம். பிஷப் into F7 E6 லைட்டாக டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்டில் அந்த த்ரெட் இருக்கு. அதனால ஒயிட் வந்து நைட் into C6 அடிக்கிறாங்க. ஸோ நைட் into C6க்கு நம்ம பிஷப் into E3 அடிக்கலாம். பிஷப் into E3 குயின் into E3 pawn into C6 அடிக்கும் போது குயின் into E4 போகும். ஸோ வேரியேஷன் பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு எதுவுமே பெருசாக கெயின் இல்லை. அதனால நைட் into C6க்கு எனிவே நம்ம நெக்ஸ்ட் மூவ் கூட பிஷப் into E3 அடிக்கலாம். பிகாஸ் இந்த ரூக் D8 வந்து குயின் D2ல அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பிளாக் ஃபர்ஸ்ட் pawn into C6 அடிக்கிறாங்க. இப்போ குயின் மூவ் பண்ணி ஆகணும். இன்கேஸ் பிஷப் D4 வச்சா
இங்க ஒரு குட்டி டாக்டிக்ஸ் இருக்கு, கண்டுபிடிங்க என்ன பண்ணலாம்னு. இப்போ ரூக் இன்டு d4 எடுக்கலாம். பான் இன்டு d4, பிஷப் d4. ஸோ பிஷப் d4 வைக்க முடியாது. பான் இன்டு c6க்கு குயின் f2 போறாங்க. ஸோ குயின் f2க்கு பிஷப் இன்டு e3 எடுக்கிறோம். குயின் இன்டு e3. இப்போ வந்து பாத்தீங்கன்னா குயின் இங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ e3 வந்தோடனே இந்த b2ல வந்து சப்போர்ட் கிடையாது. ஆல்சோ நம்ம இன்னும் இந்த ரூக்கை டெவலப் பண்ணல. இந்த ரூக் ஓப்பனா இருக்கு, ஓப்பன் ஃபைல நல்லா இருக்கு, குயினும் ஓகேவா இருக்கு, பிஷப் டிஃபென்சிவா இருக்கு. ஸோ பிஷப் அங்க இருக்கிறது தான் நல்லது. ஸோ இங்க வந்து ரூக் ஏ b8 விளையாடும். ஸோ ரூக் ஏ b8ஓட ஐடியா நம்ம பானை வந்து அடிக்க போறோம். ஸோ இப்போ ஒயிட் வந்து b4 விளையாடுறாங்க. குயின் அட்டாக். ஸோ நம்ம அட்டாக்குக்கு போறதுனால b4ஓட டிராபேக் இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் வந்து போயிடுச்சு. ஸோ குயின் a3 விளையாடுறோம். குயின் a3 இப்போ ஐடியா ரூக் d3 விளையாடலாம். ரூக் d3 வச்சுட்டு குயின் இன்டு c3 அடிக்கலாம். ஆர் ரூக் இன்டு b4ம் வருது. ஸோ ஒயிட் வந்து குயின் c1 போறாங்க. ஸோ இப்போ ஒன்ஸ் அகேன் நீங்க குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குயினை வந்து ஆக்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அட்டாக் பண்ணும்போது நம்ம வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்றது அவ்வளோ நல்லதுக்கு இல்லை. ஸோ குயின் a4 நம்ம வந்து குயினை ரீடைன் பண்ணிக்கிறோம். இப்போ ஒயிட் வந்து பிஷப் e2 வைக்கிறாங்க. ஸோ மேபி a6 பான்ல ப்ரெஷர், ஆல்சோ c4 வரலாம். ரூக் d3 டிஃபெண்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் மெயின் பர்பஸ். பட் இங்க பிஷப் e2 வைக்கிறதுக்கு பதிலாக அவங்க மேபி h6 புஷ் பண்ணியிருக்கலாம். ஸோ பிஷப் e2. இப்போ வந்து நமக்கு எல்லாமே செட்டில்டா இருக்கு. பட் ஸ்டில் நம்ம பொசிஷனை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் அப் பண்ணி நம்ம அட்வான்டேஜ் எடுக்கணும். ஸோ பிளாக் வந்து c5 புஷ் பண்றாங்க. இங்க a5 புஷ் பண்ணியிருக்கலாம். பட் c5ஓட ஐடியா பான் இன்டு c5, குயின் c6 எடுத்துட்டு வரும். இப்போ வந்து நம்ம குயின் சைட்ல எங்கேயுமே என்ட்ரி பாயிண்ட் இல்லை. அதனால நம்ம e3ன்னு புஷ் பண்ணி கிங் சைட் போறதுக்கு பிளான் பண்றாங்க பிளாக். ஆல்சோ குயின் இன்டு c5ம் இப்போ வந்து த்ரெட்டா இருக்கு. ஸோ குயின் c6க்கு e3யை ஸ்டாப் பண்ண ஒயிட் குயின் e3 வைக்கிறாங்க. குயின் e3யோட டிராபேக் வந்து குயின் இங்க இருந்து b2 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம ரூக் b2ன்னு செகண்ட் ரேங்க்ல பெனிட்ரேட் பண்றோம். ஸோ ஒன்ஸ் நமக்கு ஓப்பன் ஃபைல் கிடைச்சாலே நெக்ஸ்ட் ஸ்டெப் ரூக்ஸை டபுள் பண்ணிட்டு நம்ம 7th ரேங்க் போறது தான். இங்க பிளாக்கா இருக்கிறதுனால நம்ம வந்து செகண்ட் ரேங்க்குக்கு போறோம். இப்போ ஒயிட் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, ரூக் g1. பட் எங்கேயும் வந்து அவங்க h6 விளையாடி இருக்கலாம். ஸோ h6 வச்சு கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஆல்சோ கேஸ்லிங் அவங்களுக்கு ஆப்ஷனாகவே இருக்கு ஓப்பனா. பட் ஒயிட் அது கேஸ்லிங் பற்றி யோசிக்கவே இல்லை. இங்கே ரூக் g1 வச்சுட்டாங்க. ஸோ ரூக் g1ஓட டிராபேக் பார்த்தீங்கன்னா ரூக் இங்கேருந்து இந்த ஃபைலை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் ரூக் g1 போன உடனே இந்த பானோட சப்போர்ட் வந்து குறையுது. அண்ட் ஆல்சோ h5ல கண்ட்ரோல் இல்லை. ஸோ இங்கே ஒரு டாக்டிக்ஸ் இருக்கு. பாஸ் பண்ணி இதை கால்குலேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ பிளாக் என்ன விளையாடுனாங்கன்னு நம்ம பார்க்கலாம். பிளாக் வந்து பிஷப் இன்டு h5ன்னு அடிக்கிறோம். இப்போ கேம்ல வந்து பிஷப் c4 விளையாடுனாங்க. பட் நம்ம பிஷப் இன்டு h5னா என்னன்னு பார்ப்போம். ஸோ பிஷப் இந்த டயகனல் விட்டு போனதுனால ஒன்ஸ் அகைன் அதோட டிராபேக் d3 ஸ்கொயரோட கண்ட்ரோல் போயிடுச்சு. ஸோ பிளாக் வந்து ரூக் d3 விளையாடுறோம். குயினுக்கு பெருசாவே ஸ்கொயர் இல்லை. ஸோ குயின் c1 போய் ஆகணும். குயின் c1ஓட டிராபேக் இந்த டயகனல் கண்ட்ரோல் போயிடுச்சு. ஸோ பிளாக் குயின் இன்டு c4 அடிக்கலாம். இப்போ வந்து ரூக் அட்டாக். இப்போ குயின் இன்டு b2ன்னு அடிச்சா நம்ம குயின் இன்டு g1 செக், கிங் e2, குயின் g2. ஸோ ஸ்கீவர்ல நம்ம குயினை வின் பண்றோம். கிங் e1, குயின் இன்டு b2. இதுக்கப்புறம் நம்ம ஈஸியா செக்மேட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இன்கேஸ் அவங்க குயின் இன்டு b2 அடிக்காம ரூக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரூக் f1 வைக்கிறாங்கன்னா ரூக் e3 செக், கிங் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது, d1 தான் பண்ணி ஆகணும். ஸோ குயின் d5 செக், குயின் d2, குயின் d2 செக். ஸோ இந்த கால்குலேஷனை ஒயிட் மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் பிஷப் இன்டு h5க்கு பிஷப் c4 விளையாடினாரு காட்போம். ஸோ பிஷப் c4க்கு இந்த டயகனலோட கண்ட்ரோல் வந்து இப்போ போயிடுச்சு. அதுதான் ட்ராபேக். ஸோ நம்ம ரூக்ஸ் எல்லாம் ஆக்டிவா இருக்கு, பிஷப் ஆக்டிவா இருக்கு, பட் குயின் இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ குயின் a4 கொண்டு போறோம். ஏன்னா அந்த d1 ஸ்கொயர்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஆல்சோ c4 அட்டாக் பண்றோம். இப்போ பிஷப் b3ன்னு வச்சா நம்ம ரூக் இன்டு b3ன்னு அடிச்சிடலாம். ஸோ பிஷப் b3 ஒர்க் ஆகாது. ஸோ குயின் a4க்கு பிஷப் இன்டு e6 செக் அடிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு கிங் h8ன்னு போறோம். ஸோ
கிங் வந்து சேஃபா தான் இருக்கு. 1 ஆர் 2 பீசஸ் வச்சு அவங்க பெருசா எதுவுமே அட்டாக் பில்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம கிங் h8ன்னு போய் சேஃப் ஆயிடுச்சு கிங்கு. இப்போ பிஷப் g4 பிகாஸ் ரூக் d1 அவங்க ப்ரிவென்ட் பண்றாங்க. பிஷப் into g4, rook into g4 and black rook into a2 அடிச்சிட்டாங்க. பட் rook into a2 ஓட queen c2 இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கு. பட் rook into a2 white வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ rook into a2, queen into a2 அதுக்கப்புறம் நம்ம கிங் எக்ஸ்போஸ்டா இருக்கு ஸ்டில். நம்ம ரூக் d3 இல்ல ரூக் b8 வச்சு கூட ரூக் b1 செக்மேட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேமோட டேக்அவேஸ் என்னன்னா, போனை மட்டுமே புஷ் பண்ணி ஒரு அட்டாக்கை வந்து சக்சீட் பண்ண முடியாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா h4 g5ன்னு அவங்க பான்ஸை மட்டுமே புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பீசஸை எடுத்துட்டு வரல அட்டாக் பண்ண. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம பீசஸ் ஆக்டிவிட்டியில ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பீஸ் எல்லாத்தையுமே டெவலப் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆல்சோ இந்த மொமெண்ட் ஆஃப் டைம்ல கிங் வந்து சென்டர்ல இருக்கும்போது ஃபிளாங்ஸ்ல பானை புஷ் பண்ணலாம். நம்ம வந்து சென்டரை பிரேக் பண்ணணும். ஸோ சென்டர்ல ஓப்பன் அப் பண்ணும்போது சென்டர் ஓப்பன் ஆச்சுன்னா கிங் இன்னும் பெருசா எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ இந்த பான்ஸ் புஷ் பண்ணது ஒரு வீக்னஸா தெரியும். அதனால தான் d5 பண்றோம். ஆல்சோ ஆஃப்டர் எல்லா பீசஸையும் நம்ம கொண்டு வந்த உடனே ஒரு மூவும் நம்ம டிராபேக் யூஸ் பண்ணி எப்படி வந்து விளையாடணுன்றதை நீங்க இந்த கேம்ல கத்துக்கலாம். ஸோ ஒரு அட்டாக்கை பார்த்து நீங்கள் பயப்படுறத விட நீங்கள் ஆக்டிவாக பீசஸை டெவலப் பண்ணி கவுண்டர் அட்டாக் எப்படி பண்ணலான்றதை இந்த கேம் வந்து நீங்கள் டேக் அவேவாக எடுத்துக்கலாம். தேங்க்யூ.